ஸ்டார் லைஃப் லைன் சேனலுக்கு உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். சிவசிவா என்கிற தீவனை மாலும், சிவசிவா என்கிற தேவன். இப்போ நம்ம பாப்புலரா வேர்ல்டில் பேசிட்டு இருக்கிற நியூஸ் அப்படின்னு பார்த்தா, விண்வெளிக்கு சென்றவர்கள் சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிருக்காங்க. அவங்க கூட இன்னொருத்தர் சுனிதா வில்லியம்ஸ் இன்னொரு போயிருக்காரு. இவங்க 2 பேரும் போய் 9 நாள் பயணமாக போனாங்க. மாதம் 9 ஆகி போச்சு, இன்னும் வரல அப்படின்னு சொல்லி எல்லாத்தினுடைய பார்வையும் கிட்டத்தட்ட, அதாவது ஆராய்ச்சி துறையில் இருக்கிறாங்க, இந்த நாசா விண்வெளி ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுடைய மொத்த பார்வையும் அங்கே தான் இருக்கு. இதை பகவான் எனக்கு என்ன உணர்த்திருக்காரு அப்படின்னா, 2 டேஸ்க்கு முன்னாடி உணர்த்தினாரு. ஒரு சில காரணங்கள்னால அது என்ன அப்படின்னு சொல்லி போகிறது நான் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இதுதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு என்னன்னு, இல்லை 2 குழந்தைகளும் நிச்சயம் பூமிக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். 1, 2 குழந்தைகளும் பூமிக்கு வந்தாங்க. அது எப்படி வராங்க அப்படின்னா, பெரிய கடல், அந்த கடல் பசிபிக் பெருங்கடலாக இருக்கலாம் அல்லது அண்டார்டிக் பெருங்கடலாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக அது பெரிய ஒரு கடல், அது வேணா தெரியுது. அந்த கடல்ல சேறு நிறைந்த பகுதி அப்படிங்கிறார். சேறு, நீர் நிறைந்த பகுதி 1, நீர் மட்டுமே இருக்கும். ஆனால் இது என்ன சொல்றாரு, சேரும் கலந்து இருக்குது அங்க அப்படிங்கிறார். இந்த சேறு கலந்து இருக்கிறது மேலிருந்து வராங்க. அவங்க வரும் பொழுது அதிபயங்கரமான ஸ்பீட்ல வரும்போது உள்ள ஆழமா போறாங்க. ஒரு சேர்ல போய் சிக்குவாங்களோ அப்படின்னு எனக்குள்ள தோணுது. அப்போ அதுல இருந்து வெளியில கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி பகவான் நமக்கு உணர்த்துறார். அதனால நாம அவங்க நிச்சயமா வந்துருவாங்க, நாம பயப்பட வேணுங்கிற அவசியம் இல்லை. உறுதியா சொல்ல முடியும், அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி புரியுதுங்களோ? 1. 2வது, அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்களை அப்படியே தூக்கும் பொழுது பார்த்துட்டீங்கன்னா, இந்த இது எலும்புன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலும்பு இப்படி இருக்குங்களா, இந்த எலும்புல சதை ஒட்டிட்டு இருக்கும். நார்மலா எல்லாத்துக்கும் எலும்பும் சதையும் நரம்பும் சதையும் கோர்த்து இருக்கும். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாடியில எலும்பு தனியா இருக்குது, சதை தனியா இருக்குது, நரம்பு தனியா இருக்கு. அப்போ அந்த எப்படி சொல்றது, ஒரு தாய் வயிற்றிலிருந்து அந்த பச்சை குழந்தைய நாம எடுக்கிறோம் அப்படின்னா, அது என்ன ஆங்கிள் இருக்குமோ அதே மாதிரி அவங்களுடைய பாடி இருக்கும். நாம உடனடியாக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட், வேகமான ஒரு முயற்சி, கடுமையான ஒரு முயற்சியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நம்ம அந்த கடுமையான முயற்சி எடுக்கலைங்கிற போது அப்ப வேணா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு. பாதிப்புனா மீன்ஸ் இருக்கும் பக்கம் வரலாமா? எஸ், வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் நாம் சொல்லியிருந்தோம், விண்வெளி ஆராய்ச்சி துறையில் ஏதோ ஒரு ராக்கெட்டு மாதிரி போகுது, அது வெடிச்சு செதறுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது இன்னுமே அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இன்னுமே இருக்கு. ஆனால் இதனாலேயும் வேறையோ தெரியல, ஆனால் இருக்கும். ஆனால் அதிலிருந்து இப்போ இவங்க நிச்சயமா 2 பேர் வெளியே வந்தே தீருவாங்க. யாருக்கு அந்த பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய உயிர் சேதமோ அது மாதிரி வந்துருமோ அப்படின்னா இல்லை. அவங்க பூமிக்கு வந்துருவாங்களா? வந்துருவாங்க. தண்ணியில் மட்டும் இறங்குறாங்க, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு அங்கே கவர்மெண்ட்டும் சரி எல்லாருமே அலர்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே போய் சிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் எனக்கு இன்னும் சிக்குவாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு சேர் நிறைந்து இருக்குது, அது ஒன்று தான் நாம் இப்போ பார்க்க வேண்டிய நியூஸ். இதில் இந்த வீடியோ பகவான் புண்ணியத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சதுனாவோ இல்லை அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னா நடக்கக்கூடாதுன்னு நான் பகவானை வேண்டிக்கிறேன். நாமளும் அனைவரும் என்னோட சேர்ந்து நீங்களும் இறைவனை நேசிங்க. 2 உயிர்களும் நல்ல முறையாக நாடு சேரணும் அப்படின்னு சொல்லி சிவசிவா என்கிற தீவனை வெங்காயகிலாண்ட ஒளி பிரம்மாண்ட நாயகி ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் காளி சிவசிவா.